2013 செவலட் சைல் ஒன்று வந்திருக்குங்க. அதுவும் பெட்ரோல் வண்டி. ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் பூஸ்ட் இன்ஜினுங்க. ஈகோ பூஸ்ட் அதான பூஸ்ட் 7 சீட்டர் நம்மள்ட்ட ஒன்று வந்திருக்குங்க. டியூவி 300 T8 2016 மாடலு. நிறைய பேர் ஆல்டோவில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு வண்டி வந்திருக்குங்க. 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு ஆல்டோ 800 வந்திருக்குங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாருதி சுசுக்கியில் ஏ ஸ்டார் ஒன்று வந்திருக்குங்க. 2010 மாடல். 2009 மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைருங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போதான் நம்மள்ட்ட ஒரு வண்டி வந்திருக்குங்க. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அடுத்ததா ஒரு பென்ஸ் ஒன்று வந்திருக்குங்க. லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. அதுவும் அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில், இது பியூர் ஒயிட் கலரில் வந்திருக்கு. நல்ல லக்ஸுரியான வெஹிக்கிளுங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம செந்தூர் ஏஜென்சி. இது எங்க இருக்க பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு 200 மீட்டர் வந்து பைபாஸ்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம அப்டேட்டுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு அப்டேட்ல என்னென்ன கார்லாம் கொடுக்க போறோம் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அப்புறம் எப்படிங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். போன வீடியோ பண்ணீங்க, எப்படி போச்சு ரெஸ்பான்ஸ் எல்லாம்? பரவாயில்லைங்க, ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. போன மாசத்துக்கு இந்த மாசம் ரெஸ்பான்ஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க சப்ஸ்கிரைபர். சூப்பர். கஸ்டமரும் நிறைய பேர் வந்து நிறைய வண்டி பார்த்தாங்க. நிறைய வண்டி நிறைய போயிருச்சுங்க. இப்போ இந்த மாசமும் சரி அதுக்காக ஒரு அப்டேட் கொடுத்தலான் இருக்கா. நிறைய வண்டி வந்திருக்கு. 7 சீட்ல இருந்து பிரீமியம் கார்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்திருக்கு. என்ன BMW எல்லாம் நிக்குதுங்களா? எல்லாமே வந்திருக்கு. இந்த மாசம் நிக்குது. அது என்ன மாடல்? இது 2008 மாடல், 2 ஓனருங்க. 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதோட பிரைஸும் 585 தான் சொல்லிருக்காங்க கஸ்டமர். அதுவுமே நெகோசியபிள் பிரைஸ் தான். அதே மாதிரி நிறைய காசு இருக்கு. அதையும் நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே. செந்தூர் ஏஜென்சி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சி என்னால குவாலிட்டியான கார்லாம் பார்க்க போறோம். அது முதல்ல பென்ஸ் காருக்கு பார்க்க போறோம். BMW கார்ல 2 பேர் காமிக்க போறோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கார் இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கலாம். நீங்க டீடைல் கான்டாக்ட் நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல போயிடுங்க. எல்லாரும் செக் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2013 செவலட் சைல் ஒன்று வந்திருக்குங்க. அதுவும் பெட்ரோல் வண்டி. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. TN30ங்க, சேலம் நம்பர், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. பாடியில டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் இல்லை. டயர் பாயிண்ட்லாம் ஒரு 50% இருக்குங்க. ஸ்கிராட்ச் இல்லாம நிக்குதுங்களா? எல்லாமே பக்காவா இருக்குங்க. இன்டீரியர் எப்படி இருக்கு? இன்டீரியர்ல தான் சீட் கவர் போட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவா வச்சிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் கீயோட வந்துருங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டிருக்காங்க. சூப்பர். எத்தனை கிலோமீட்டர் போய் சொன்னீங்க? 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 74. ஆமா, பியூர் பெட்ரோல். சூப்பர். சேலம் நம்பர் வண்டி, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. வண்டி நான் நீட்டா கிளியரா இருக்குது. வண்டி தெளிவா இருக்கு. நல்ல மெயின்டெனன்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? 13 சைலுங்க, செவலட் சைலு. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் FC எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,70,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுவுமே பிக்சட் கிடையாது. நேரில் வாங்க, நம்ம கஸ்டமருக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா அடுத்ததா ஒரு பென்ஸ் ஒன்று வந்திருக்குங்க. லோ பட்ஜெட்ல வந்திருக்கு. அதுவும் அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல, இது பியூர் ஒயிட் கலர்ல வந்திருக்கு. நல்ல லக்ஸுரியான வெஹிக்கிளுங்க. ஃபேன்சி நம்பருங்க, ஒயிட் கலரு, சி கிளாஸ், பென்ஸ் சி கிளாஸுங்க. 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. டயர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்கு. 22 தான் இருக்குங்களா? 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்களா? சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம செக் பண்ணலைங்க. நம்ம வேணா செக் பண்ணி வேணா பார்த்து சொல்லிடலாம் கஸ்டமருக்கு. இன்டீரியர் எப்படி இருக்கு? இன்டீரியர் எல்லாமே நீட்டா வச்சிருக்காங்க. சன்ரூஃபோட வந்துடும். லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, கம்பெனி சீட் கவர். ரியர் ஏசி, ஃப்ரண்ட் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்குங்க. சூப்பர். பென்ஸ்னே தனி லுக் தான் அது. அது லக்ஸுரியான வெஹிக்கிள்ங்க. கப்பல் மாதிரி படுத்துட்டு போலாம். ஆமா, ஆட்டோமேட்டிக் வண்டி. எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா? ஆட்டோமேட்டிக். சூப்பருங்க. சென்ட்ரல் கீ எல்லாமே எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க. ஏர் பேக்கு, அலைவில் எல்லா ஆப்ஷனும் கொண்ட வண்டிங்க. இது 2009 மாடல், 2 ஓனருங்க. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. 2030 வரைக்கும் FC கரண்ட்ல இருக்குங்க. 2026 வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,85,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுவுமே பிக்சட் இல்ல. நேர்ல வாங்க, நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிக்கலாம். லோன் போனா எவ்வளவு கிடைக்கும்? இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரைக்கும், 2 to 3 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் பூஸ்ட் இன்ஜினுங்க. ஈகோ பூஸ்ட். அதான பூஸ்ட்? பூஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா பவரா இருக்கும் இன்ஜின். மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. ஓ, எவ்வளவு போகும் மைலேஜ்லாம்? மைலேஜ் பாத்தீங்கன்னா 18 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். டீசலா பெட்ரோலுங்களா? பியூர் பெட்ரோலுங்க. டயர் கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா 90% இருக்குங்க. டயர் கண்டிஷன் 90. ஆமா, பாடி லைன்ல நல்ல டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துருங்க வண்டி. சூப்பர். வண்டி வந்து ஸ்டெப்னியோட சூப்பரா இருக்குது. வண்டி எல்லாமே பக்காவா இருக்குங்க. இங்க பாருங்க, இதுல தான் போட்டிருக்காங்க பாருங்க, ஈகோ பூஸ்ட்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அதான் இந்த இன்ஜின். இன்டீரியர் எப்படி இருக்குது? இன்டீரியர் லெதர் சீட் கவர் எல்லாமே பக்காவா போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவா இருக்குங்க. 2 ஏர் பேக் வந்துரும், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துருங்க. 5 சீட்டுங்களா? 5 சீட்டர். ஓகே. பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துரும். ஸ்டேரிங் மவுண்ட், ஆடியோ கண்ட்ரோல், கம்பெனி செட் எல்லாமே வந்துருங்க.
சூப்பரா அட்டகாசமா இருக்கு வண்டி. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு? 120 ஓடி இருக்குங்க. 120 ஓன மாதிரி தெரியல வண்டி. வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க. சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா 13 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 120 ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குங்க. டைட்டானியம் ஆப்ஷனல். இது பட்டர் ஸ்டார்ட், ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,25,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2011 ஹோண்டா சிட்டிங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. ஐவி டெக் டாப் அண்ட் வேரியன்ட்டு. 7929 நம்பருங்க. டீசல் பெட்ரோலுங்களா? பெட்ரோலுங்க, பியூர் பெட்ரோல். ஐவி டெக். டயரில் எப்படி இருக்குது? டயர் கண்டிஷன் ஒரு 70% இருக்குங்க. 4 டயருமேங்களா? ஆமாம். பாடி லைனில் எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே தெளிவாக இருக்குது. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி தொடங்க மண்ணா இருக்கு, அவ்வளோதான். ஆமாம். வண்டி கொஞ்சம் கழுவாமல் வச்சிருக்காங்க. எடுக்கும்போது நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பருங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் வண்டி. வண்டி நல்லா லக்ஸூரியா இருக்கும். சூப்பராக. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். ஏசி ஒர்க்கிங்க, 2 ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட், ஆடியோ கண்ட்ரோல், ரிமோட் கீ எல்லாமே வந்துருங்க. வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கு. எடுத்து ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணுற மட்டும் தான் இருக்கும். சூப்பருங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? 2011 ஹோண்டா சிட்டிங்க. 2 ஓனர், 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எஃப்சி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3,55,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. இதுக்கு லோன் பார்த்து 2.5 வரைக்குமே நம்ம லோக்கல் ஃபினான்ஸ்ல வாங்கி கொடுத்துக்கலாங்க. அப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. 2012 மாடல், 2 ஓனருங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 90% டயர் கண்டிஷன் இருக்கு. 4 டயருமே. 90% இருக்குங்க. 4 புது டயர் தான் போட்டிருக்காங்க. பாடி லைன்ல ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே இல்ல. ஓகே. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்களா? இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்குங்க. ஓகே. டீசல் வண்டிங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா 20-22 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். கம்பெனி சீட் கவரோட அப்படியே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது சீட் கவர்ல. எத்தனை ஓனர் சொன்னீங்க? 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 ஓனர். ஆமா. 110 ஓடி இருக்கு. மைலேஜ் எல்லாம் நல்லா கொடுக்கும். ஏசியும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. எடுத்து நீங்க ஜென்ரலா ஒரு சர்வீஸ் பண்ணா மட்டும் போதும். வேற எதுவும் மேஜரா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? 2012 ஃபோர்டு ஃபிகோ. 2 ஓனர் கண்டிஷன்ல 110 ஓடி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,45,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லை. இதை நேரில் வாங்க, நம்ம கஸ்டமருக்காக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாருதி சுசுகியில் A-Star ஒன்று வந்திருக்குங்க. 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. ஃபேன்சி நம்பருங்களா? ஃபேன்சி நம்பர் இல்லைங்க. 10-15 இப்படி ஃபேன்சி நம்பராக வரும். அது ஃபேன்சி நம்பர் மாதிரி தெரியுது நல்லா பார்க்கறது. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 90% டயர் கண்டிஷன் இருக்கு. டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. எல்லாம் தெளிவான கண்டிஷனில் இருக்கு. A-Star எது சிசி வருதுங்க? இது 1000 சிசி வருதுங்க. இன்டீரியர்லாம் பாருங்க, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட், ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல நம்ம மாதிரி சுசுகிலே வந்திருக்குங்க. 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,45,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, நம்ம எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ண முடியும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 7 சீட்டர் நம்மள்ட்ட ஒன்று வந்திருக்குங்க. TUV 300 T8. 2016 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 2வது ஓனர் பாத்தீங்கன்னா நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. 137 ஓடி இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி. ஆட்டோமேட்டிக்ங்களா? ஆட்டோமேட்டிக், மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக். 137 போயிருக்கலாம். ஆமா, 137 ஓடி இருக்குங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. நம்ம தெரியலையே வண்டி. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. கம்மியான கிலோமீட்டர் போன மாதிரி தெரியுது. ஆமா. டயர் கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். சூப்பர். பாடி லைன் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் மேஜரா எதுவுமே இல்ல. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு. வண்டி பக்காவா இருக்கு. ஆட்டோமேட்டிக்ல. பின்னாடி பேக் சீட் பாருங்க, பேபி சீட். 2 பேபிஸ் அழகா உட்காரலாம். பெரியவங்க உட்காந்துக்கலாம் இல்ல? பெரியவங்க உட்காந்துக்கலாம். ஓகே. முன்னாடி ஃப்ரண்ட் சீட் பாருங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். சீட்ஸ்ல எல்லாம் சூப்பரா எல்லாமே பக்காவா இருக்கு. 2 ஏர் பேக்குங்க. ஸ்டேரிங் மவுண்ட், ஆடியோ கண்ட்ரோல், டச் ஸ்கிரீன், ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பருங்க. எல்லாமே பக்கா தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க. 2016 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன்ல ஆட்டோமேட்டிக் 7 சீட்டுங்க. 137 ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,85,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. இதுக்கு பேங்க் லோன் பாத்தீங்கன்னா 5 ரூபா வரைக்கும் நம்ம பேங்க் லோன் போட்டுக்கலாங்க. முன்பணம் இதுக்கு நம்ம இன்சூலா பண்ற மாதிரி இருந்தா ஒரு 60 to 70 ரூபாய்க்குள்ள நம்ம இன்சூலா பண்ற மாதிரி இருக்குங்க. ஓகே. டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம 60 to 70 ரூபாய் இன்சூலா பண்ற மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போதான் நம்மள்ட்ட ஒரு வண்டி வந்திருக்குங்க. 2009 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% டயர் கண்டிஷன் இருக்குங்க. டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல் டீசல் வண்டிங்களா? டீசல் வண்டிங்க, பியூர் டீசல். உள்ள இன்டீரியர் பாருங்க, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பக்காவா இருக்கு. வெறும் 93,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 93ங்களா? ஆமா. சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ, ஓகே, 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? 2009 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வண்டிங்க. இன்சூரன்ஸ் எஃப்சி மட்டும் முடிஞ்சு வச்சு, மற்றபடி வண்டி எல்லாம் தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. இப்படியே கொண்டு போய் நீங்க எஃப்சி காமிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. வண்டியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,70,70,000 கேட்கறாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் இல்ல. நேர்ல வாங்க, நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமே பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா 1.25 to 2 ரூபா வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ்ல வாங்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்டோல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு வண்டி வந்திருக்குங்க. 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஆல்டோ 800 வந்திருக்குங்க. சிங்கிள் ஓனருங்களா? சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. 60% டயர் கண்டிஷன் இருக்கும். ஓகே, பாடியில எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் தெளிவா இருக்குங்க. இன்டீரியர் படுது. இன்டீரியர்ல லெதர் சீட் கவர் பாருங்க, சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் மேட், ஃப்ளோர் மேட், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. 2 பவர் விண்டோ வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம், பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துரும். முன்னாடி 2 பவர் உண்டோ? ஆமாங்க. வண்டி தெளிவா இருக்கு. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,75,000 கேட்டிருக்காங்க. 15 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க. நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல வாங்க, நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துக்கலாம். 2,75,000 கேட்டிருக்காங்க. பேங்க் லோன் பாத்தீங்கன்னா இதுக்கு 2 to 2.25 வரைக்கும் இதுக்கு பேங்க் லோன் வாங்கி கொடுத்துலாங்க. சூப்பர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம 10 வண்டி 11 வண்டி பார்த்ததுக்கும் 11 வண்டியுமே நல்ல குவாலிட்டியான கார்ல கொடுத்துட்டு இருக்காங்க. செந்தூர் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனா எந்த செலவே இல்லாம தெளிவான வண்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால அப்பதான் நம்ம மாசம் மாசம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.